நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நேர்ந்தது குந்தி மாதா? என்ன நேர்ந்தது குந்தி? புரியவில்லை அக்கா. ஆனால் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது போல் எனக்கு தோன்றுகிறது. மாதா, மாதா, அண்ணன் பீமன் இவ்விடம் வந்தாரா? இல்லையே. ஆனால் உன்னுடன் தானே அவனும் இருந்தான். இருந்தார், ஆனால் இப்போது காணவில்லை மாதா. ஏதோ அசம்பாவிதம் நடப்பது போல் எனக்கு தோன்றுகிறது மாதா. குந்தி மாதா, பீமன் அண்ணாவோடு துரியோதன அண்ணாவும் செல்வதை நான் பார்த்தேன் தாயே. ஆனால் நான் பார்த்து வெகு நேரமாகிறது. துரியோதனன் உடன் இருப்பதால் பயம் கொள்ள தேவையில்லை, வந்து விடுவான். அவ்விருவருக்கும் எத்தெங்கும் நேரக்கூடாது. சகாதேவா, அர்ஜுனனிடம் இருவரையும் தேடச் சொல். செல். ஆகட்டும் தாயே. மகாதேவா, மாமா எங்க இருக்கிறீர்கள்? மகனே துரியோதனா, வருங்காலத்தில் பெரும் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் முயற்சியில் இன்று நீ முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறாய். இவனுடைய மரணமானது இந்த கங்கையில் நிகழும். கங்கை நதியில் யாருடைய உயிர் பிரிகின்றதோ அவர்களுக்கு சொர்க்க பிராப்தி கிடைக்கும். அந்த பாக்கியம் பெற்றவன் இவன். அப்படி என்றால் இவன் மரணமடைந்தானா மாமா? அதற்காக நீயே நஞ்சுகிறாய் மருமகனே? பிறந்தால் மரணிக்கத்தானே வேண்டும். அதுதானே நிகழ்ந்துள்ளது. பல உயிர் தியாகத்தில்தான்
உறுதியான ஒரு ராஜ்யம் உயிர்த்தெழுகிறது துரியோதனா. அதிகார எண்ணம் அனைவரின் இதயத்தையும் ஆட்கொள்ள முயலும். ஒவ்வொருவரும் ஒரு கோட்டையை கட்டுவதற்கு கனவு காண்பதும் உண்மையே. அக்கோட்டையானது அஸ்தினாபுரத்து ராஜ்யத்திற்கும் இணையாகலாம், இல்லையெனில் சிறு மணக்கோட்டையாகவும் இருக்கலாம். ஆனால் சக்தியை பெறுவதற்கான முயற்சியை அவசியம் மேற்கொள்வான். அந்த அதிகார சக்தியின் உண்மையான ரூபம் என்ன? அது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா? ஒரு தனி மனிதன் மற்றவரின் வாழ்வினில் அதிகமாக தலையிடுவதன் வாயிலாகவும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை பறிப்பதன் வாயிலாகவும் அதிகமான அதிகார சக்தியை பெறுகிறான். மற்றவர் நலனை கெடுத்து தன்னலத்தை உருவாக்குவதே அதிகார பலமாகும். ஆனால் உண்மையான அதிகாரம் என்பது அன்பு, தயை, கருணை மற்றும் தர்மத்தால் உருப்பெறுவதாகும். அதர்ம வழியில் கொடூரமாக அதிகாரத்தை பெற வேண்டும் என்று முயற்சிக்கின்றவர்கள் மற்றவர்களுடைய மனதில் அவர்கள் விரோதத்தையும் வெறுப்பையும் விதைக்கின்றார்கள். விளைவதென்ன? அதன் விளைவானது இவ்வாறு இருக்கும். ஆம், அவ்வாறு பெறப்படும் அதிகாரமும் சக்தியும் சிறிது காலத்திற்கு அவசியம் நீடிக்கும். ஆனால் சரித்திரத்தில் அது நிலை பெறுவதில்லை. ஆகையால் தான் பிருகு மற்றும் வசிஷ்டர் போன்ற ரிஷிகள் இன்றும் பூஜிக்கப்படுகின்றனர். ராவணன் மற்றும் இரண்யகசிபு வெறுக்கப்படுகின்றனர். இது பற்றி தாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். சிந்தித்து செயலாற்றுங்கள். தங்கமானது நிலத்திலிருந்து எடுக்கப்படும் வேளையில் நீக்க வேண்டிய சில அசுத்தங்களும் அத்தங்கத்தோடு இருக்கும். சீடர்களும் குருவை வந்தடையும் போது தாய் தந்தையினின் பாசத்தால், இல்லம் தந்த பாதுகாப்பால், அகங்காரம், பயம், கவனமின்மை போன்ற அசுத்தங்களால் நிறைந்திருப்பர். தங்கம் தீயிலிடப்படும் போது முதலில் வெளிவருவது புகையாகும். அதைக் கொண்டு அசுத்தங்கள் நீங்கியது என்பதை நாம் அறியலாம். அதுபோல் மத மோக மாச்சரியங்களை நீக்கி மனதில் சமர்ப்பணத்தை உருவாக்கும் போது ஒருவன் சீடனாகிறான். அப்போதுதான் அவன் ஆசானை குருவாக ஏற்கிறான். ஆசான் சீடனுக்கு கல்வியை போதிப்பவனானால் குரு தன்னுடைய சீடனுக்குள் அற்புத திறமையை உருவாக்கி அதை உலகறிய செய்பவன். நான் தம்முடைய ராஜகுமாரர்களுக்கு குருவாக வந்தேன். தம்மிடம் கல்வி பயிலவிருக்கும் சந்திரவம்சத்து ராஜகுமாரர்கள் அந்த இந்திரனுக்கு நிகரான புகழ் பெறுவர். அந்நம்பிக்கையை இந்த அவை கொண்டிருக்கிறது. பரத்வாஜரின் மைந்தரான உம்மிடத்தில் எமது அரசர் தம்மிடம் ஒன்றை மட்டுமே வேண்டுகிறார். தம்முடைய போதனையை எமது ராஜகுமாரர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும். எமது எண்ணமும் அதுவே. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள். எனது புதல்வன் அஸ்வத்தாமனும் ராஜகுமாரர்களோடு கல்வி பயில்வான். காரணம், புத்திரன் பெற்றவனிடத்தில் ஞானத்தை பெற வேண்டும் அல்லவா? தமது வேண்டுகோளை இந்த அவை ஸ்வீகரிக்கின்றது. அஸ்தினாபுரத்தின் எல்லைக்கு அருகே ஒரு அழகிய கண்கவர் ஆசிரமம் விரைவாக நிர்மாணிக்கப்படும். தமது பரிவாரத்தோடு அந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்து தாம் எமது ராஜகுமாரர்களுக்கு கல்வி போதிக்கலாம். மன்னியுங்கள் மகாமந்திரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்தினாபுரத்தின் எல்லைக்கு அருகே ஒரு அழகிய கண்கவர் ஆசிரமம் விரைவாக நிர்மாணிக்கப்படும். தமது பரிவாரத்தோடு அந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்து தாம் எமது ராஜகுமாரர்களுக்கு கல்வி போதிக்கலாம். மன்னியுங்கள் மகாமந்திரி. குருகுல ஆசிரமம் அஸ்தினாபுரத்தில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும். தேனெடுக்கும் தேனீக்கள் தன் இருப்பிடத்தை விட்டு வெகு தொலைவு செல்லாவிடில் தேனானது கிட்டாது. இந்நிபந்தனையை
ஏற்பதற்கு எம்மால் இயலாது ஆச்சாரியரே. எமது குலத்தின் ராஜகுமாரர்கள் அஸ்தினாபுரத்திலிருந்து கல்வி பயில்வார்கள். ஏனில் அவர்களை சீடர்களாக ஏற்க இயலாது என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். முடிவெடுப்பதற்கு முன்பாக சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள் துரோணாச்சாரியரே. தம் வாழ்வில் நடந்து முடிந்த நிகழ்வுகளைப் பற்றி எமது ராஜ்யமே அறிந்ததாகும். அஸ்தினாபுரத்தை விடுத்தால் மற்ற ராஜ்யமானது தமக்கு இடமளிக்குமா? சற்று சிந்தித்து பாருங்கள். முடிந்த சம்பவம், நடந்த நிகழ்வு என்னால் மறக்க இயலாது. நான் இந்த அவைக்கு பிக்ஷை வேண்டி வரவில்லை அரசே. நல் ராஜகுமார்களை தேடி வந்தேன். தானத்தை வழங்க எண்ணினேன். அகிலத்தில் சிறந்த தானம் வித்யை தானம். ஆனால் உமது ராஜகுமாரர்களுக்கு ஞானத்தை விட பாசமே உயர்ந்ததாக தோன்றினால் நான் வேறு ராஜகுமாரர்களை தேடிச் செல்வேன். உத்தரவு பெறுகிறேன். மகாராஜா, தாம் அனுமதித்தால் என் உடன்பிறந்த சகோதரியை நான் காணச் செல்வேன். அவளும் வருகை தந்திருக்கிறார். அனுமதி அளிக்கின்றேன். மகாமந்திரி, இன்னொரு குருவை தேடும் முயற்சியை விரைவில் மேற்கொள்ளுங்கள். சந்திர வம்சத்து இளவரசர் மனதில் அசுத்தம் என்பது இதுவரை இல்லை. ஆகையால் அவ்விளவரசர்களை சுத்தம் செய்ய தேவையில்லை. சற்று பொறுங்கள் துரோணாச்சாரியரே. பிடிவாதம் வேண்டாம். இதுபோல் ஒரு வாய்ப்பு இனி கிட்டாது. இதை அரசருக்கு அறிவுறுத்துங்கள். நடந்த நிகழ்வு தம் மனதை பாதித்துள்ளது. ஆனால் என் சகோதரியையும் தம் புதல்வனையும் காப்பது தம் கடமை அல்லவா? வீண் பிடிவாதம் தம் வாழ்வை வீழ்த்த வல்லது என்பதை இப்போதாவது உணருங்கள். என் மனைவி மகனை காப்பாற்றும் வழியை நான் அறிவேன் கிருபாச்சாரியரே. அது பற்றிய கவலை தமக்கு தேவையில்லை. பிடிவாதம் என்பது என் உடன் பிறந்த ஒன்று. கல்வி போதித்து பெரும் பொருளையும் என்னால் ஈட்ட இயலும். செல்வம் என்னும் பொருளை விட்டு பிரிந்து செல்கின்றீர். எத்தனையோ குருமார்கள் அஸ்தினாபுரத்து இவ்வாயிலை அடைய தவம் கிடக்கிறார்கள் என்பதை அறிவீரா? அரசனை எதிர்த்து நிபந்தனை விதித்த எனக்கு இது போன்ற எண்ணற்ற வாயில்கள் திறந்திருக்கும். அக்கவலை தமக்கு வேண்டாம். கவலை கொள்ள வேண்டியது சீடர்கள். நற்கல்வி வேண்டும் என்று அவர்கள் ஆலோசிக்க வேண்டும். அதோடு நானும் சீடனை தேர்ந்தெடுத்து விட்டேன். இந்த ராஜ்யத்து இளவரசர் எனது சீடர்கள் அவர்.
பீமனா! பீமனண்ணா! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாண்டுவின் புதல்வனான பீமனை நாலாபுரமும் சென்று தேடுங்கள். இந்த அகிலத்தின் எல்லை வரை செல்லும் நிலை வந்தாலும் செல்லுங்கள். எப்பாடு பட்டாவது பீமனை கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள். செல்லுங்கள். எங்கிருக்கிறான் எனது மகன்? நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? தாமே அவனை காப்பாற்ற வேண்டும். கால கால பைரவரே, கால கால பைரவரே, கால கால பைரவரே. என்னுடைய புதல்வன் எங்குள்ளான் மகாதேவா? பதில் கூறுங்கள் எனக்கு. தவமிருந்த நான் பெற்ற புதல்வர்களை என்னிடமிருந்து பிரிக்கும் உரிமை தமக்கில்லை. எனது வேதனை கண்ணீரில் இந்த அகிலமே மூழ்கிவிடும் ஈசனே. என் புதல்வனை என்னிடம் ஒப்படையுங்கள். என் பீமனை என்னிடம் ஒப்படையுங்கள். பகவான் வாயுதேவா, பகவான் வாயுதேவா, எங்கிருக்கின்றீர்கள்? தாம் அளித்த வாக்கினை மறந்தீர்களா? என்றும் அவனுக்கு உறுதுணையாய் இருப்பேன் என்றீர்கள். அன்று
தாம் அளித்த வாக்கினை இன்று நிரூபித்து காட்டுங்கள் பகவானே, இன்று நிரூபித்து காட்டுங்கள்.